குற்றவாளிகளுக்கு துணை நிற்கும் அரசாக திமுக அரசு உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்கள் பாதுகாப்பு இல்லை என கூறி திமுக அரசை கண்டித்து இபிஎஸ் தலைமையில் என்டிஏ ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், பாஜக நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்திய எடப்பாடி பழனிசாமி, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் விற்பனை குறித்து முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டார் என்று சாடினார். பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்தில் மது அருந்தும் காட்சியை பார்க்கையில் வேதனையாக உள்ளது என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் மாணவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். 2 வயது குழந்தையை பாலியல் கொலை செய்தவர் திமுகவை சேர்ந்தவர் என்று விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் கொலை வழக்கில் தற்போது வரை நடவடிக்கை இல்லை என்று சாடியதோடு, குற்றவாளிகளுக்கு துணை நிற்கும் அரசாக திமுக அரசு உள்ளது என்று விமர்சித்தார். ஆனால் இன்றைய ஆட்சியாளருடைய கொடுமையால் அந்த பள்ளி மாணவர்கள், கல்லூரிகள் அருகிலே கஞ்சா விற்பனையால் இன்றைக்கு அந்த மாணவர்கள் அதற்கு அடிமையாகி அவள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகங்கள் வருகின்ற பெரும்பாலான செய்தி, இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை அவ்வப்போது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்க்கக்கூடிய அவலங்களை கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. திமுகவின் பணபலம் ஜெயிக்காது, மக்களின் மனபலம் ஜெயிக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திக்க இருப்பதாக அறிவித்தார். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் நேசிக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்தை பற்றி அவதூறாக பேசியுள்ள ஆதவ் அர்ஜுனாவை விஜய் கண்டிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நயினார் நாகேந்திரன், ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் வரும் தேர்தலில் திமுகவின் பணபலம் ஜெயிக்காது, மக்களின் மனபலம் ஜெயிக்கும் என்று கருத்து தெரிவித்தார். இன்னும் சொல்லப்போனா ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு சித்த புருஷராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் செய்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது, வேடிக்கையானது மட்டும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அந்த கட்சியினுடைய தலைவர் ஏன் கண்டிக்கல அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. நிச்சயமாக ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். சாத்தூர் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட ₹90,77,000 மதிப்பிலான 70 சவரன் தங்க நகைகள் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாசலபுரம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மதுரையிலிருந்து நெல்லை நோக்கி வந்த காரை மறித்து சோதனையிட்டதில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 70 சவரன் தங்க நகைகள் கண்டறியப்பட்டன. இவற்றின் மதிப்பு ₹90,77,000 என்று தெரியவந்துள்ள நிலையில், இதுகுறித்த விசாரணையில் மதுரையை சேர்ந்த நகை வியாபாரி முத்துக்குமார் என்பவர் நெல்லையில் உள்ள கடைக்கு நகைகளை கொண்டு சென்றது தெரியவந்தது. தொடர்ந்து ஆவணங்கள் இல்லாததால் நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சாத்தூர் வட்டாட்சியர் வடிவேலுவிடம் ஒப்படைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் சீல் வைக்கப்பட்டு கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் பணத்தையோ பொருட்களையோ கொண்டு செல்ல வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நெல்லை திசையன்விளை அருகே சொகுசு காரில் எரிந்த நிலையில் 4 பேரின் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் கொலையா, தற்கொலையா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே காட்டுப்பகுதியில் சொகுசு கார் ஒன்று எரிந்த நிலையில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு போலீசார் விரைந்தனர். சம்பவ இடத்தில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டபோது காரினுள் எரிந்த நிலையில் 4 சடலங்களை கண்டறிந்து கைப்பற்றி தடயவியல் துறைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்ற நிலையில் உயிரிழந்தவர்கள் யார் என்பது குறித்தும், விபத்தின் போது கார் தீப்பற்றி எரிந்ததா அல்லது கொலையா போன்ற கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கும்பகோணம் அருகே இறந்தவரின் உடலை பாதுகாக்க கூலர் பாக்ஸில் மின்சாரம் பொருத்திய நபர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே திருலோகி சன்னதி தெருவை சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். இவரது உடலை பாதுகாத்து வைக்க திருச்சி மாவட்டம் தொண்டைமான்பட்டி பகுதியைச் சேர்ந்த லீடர் என்பவரிடம் கூலர் பாக்ஸ் கேட்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து லீடர் நிகழ்விடத்திற்கு சென்று கூலர் பாக்ஸை பொருத்தி மின் இணைப்பு கொடுத்த போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவலின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த லீடர் என்பவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் இச்சம்பவம் கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் வரும் தேர்தலில் போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து நேரடியாக போட்டியிட தயார் என நமது மக்கள் முன்னேற்ற நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தெரிவித்தார். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள நமது மக்கள் முன்னேற்ற கழக அலுவலகத்தில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெகநாத் மிஸ்ரா, வருகின்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவுடன் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது மிகப்பெரிய தவறு என கருத்து தெரிவித்த அவர், ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் துரோகம் இழைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் வரும் தேர்தலில் போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து நேரடியாக போட்டியிட தயார் எனவும் ஆவேசமாக தெரிவித்தார். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்க கூடாது. ஏனென்றால் 3 முறை முதல்வராக்கிய அம்மாவை மறந்து எதிர்த்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் போடி மக்களுக்கும் செய்த துரோகமாகவே நான் கருதுகின்றேன். ஆக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் போடியில் நீங்க நிக்க போது கன்ஃபார்ம். போடி மட்டுமல்ல, தேனி மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியிலும் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் யாருடன் கூட்டணி செய்திருக்கிறோமோ 4 சட்டமன்றத்தில் உறுதியாக வெல்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.